எதிரிக்கு எதிரி நண்பன். ராகுலை பழிவாங்க ஸ்டாலின் போடும் அண்டர் கிரவுண்ட் டீல். ஆட்டம் காட்டப் போகும் மோடி. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய கொள்கை கோட்பாடில் திமுக பின்னி பிணைந்திருப்பது போன்று மேடைகளில் பேசுவார். ஆனால் திமுகவை பொறுத்தவரை தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைத்தால் அது அத்தனையும் காற்றில் பறக்க விட்டு விடுவார்கள். இப்படியான நிலையில் கடந்த 25 ஆண்டுகளாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து விட்டதால் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார் ஸ்டாலின். தங்களுக்கு காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்துவிட்டதாக ஆவேசமாக கூறி வருகிறார். இந்த நிலையில் தான் டெல்லியில் நடைபெறும் இண்டி கூட்டணி கட்சிகளின் கூட்டத்துக்கு காங்கிரஸ் அல்லாமல் மற்ற கட்சிகள் தனக்கு அழைப்பு விடுத்த நிலையில் அதை புறக்கணித்திருக்கிறார். அதோடு திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் மட்டுமின்றி விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் கட்சிகள் சென்ற போதும் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு காங்கிரஸை பெரிய அளவில் மு.க. ஸ்டாலின் டார்கெட் செய்து வருகிறார். இத்தனை காலமும் காங்கிரசுடன் சேர்ந்து பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்தோம். ஆனால் ராகுல் காந்தியோ அதை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் திமுகவை கழட்டி விட்டுவிட்டு தாவேகாவில் ஐக்கியமாகிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு துரோக அரசியலை தேசிய கட்சியான காங்கிரசிடமிருந்து திமுக துளிக்கூட எதிர்பார்க்கவில்லை என்று கூறியுள்ளார் ஸ்டாலின். அதனால் அரசியல் நாகரிகம் இல்லாத காங்கிரசுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லிக்கொண்டு தற்போது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் ஆகியோருடன் சேர்ந்து கொண்டு புதிய கூட்டணி அமைக்க திட்டமிட்டு வருகிறார். இது மூலம் காங்கிரசுக்கு தாங்கள் தக்க பதிலடி கொடுக்க முடியும் என்று அவருக்கு எதிராக தேசிய அளவில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குகிறார் ஸ்டாலின். இதன் காரணமாகவே 8ஆம் தேதி டெல்லியில் நடக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் திமுக இடம்பெறவில்லையாம். இப்படி காங்கிரஸ் கட்சியை துரோகி என்று சொல்லி இந்தியா கூட்டணி புறக்கணிக்கும் திமுக காங்கிரஸ்க்கு தாங்கள் துரோகம் செய்ய வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தற்போது பாஜகவுடன் ரகசிய டீல் போட திரைமறைவில் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியை இனிமேல் தலையெடுக்க விடவே கூடாது என்பதற்காக எப்படி பாஜக காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிற ஒற்றை இலக்கோடு செயல்படுகிறதோ அதையே தாங்களும் பின்பற்ற போவதாக திமுக களமிறங்கியுள்ளது. அதோடு 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் இருந்த மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன் ஆகியோர் தேர்தலில் தோல்வியடைந்து விட்டதால் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு என்பது பன்மடங்கு அதிகரித்துள்ளது. அதாவது தங்களுக்கு எதிராக வலுவான எதிரியே இல்லை என்று தற்போது டெல்லி பாஜக உற்சாகமாக முழக்கமிட தொடங்கி இருக்கிறது. அதோடு அடுத்தபடியாக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று காங்கிரஸை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று தயாராகிவிட்ட மு.க. ஸ்டாலின் மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டு வருவதாக கூறுகிறார்கள். ஆனால் திமுகவில் ஒரு சாரர் எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலை வகிக்க வேண்டும் என்று கூறினாலும் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை காங்கிரஸ் செய்த துரோகத்திற்கு பழிவாங்க வேண்டும். அப்படியென்றால் பாஜகவுடன் தான் நாம் இணைந்தாக வேண்டும் என்று கூறி வருகிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியை கடுமையாக எதிர்த்த மு.க. ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு விஜய் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்றதும் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடியுடன் ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரம் என்கிற போது எதிர்ப்பு அரசியல், எதிரி அரசியல் எல்லாத்தையும் காற்றில் பறக்க விட்டார் மு.க. ஸ்டாலின். அந்த அடிப்படையில் தான் தற்போது இதுவரை பாஜகவை கடுமையாக எதிர்த்தவர் இப்போது எதற்கு எதிரி நண்பன் என்கிற பாணியில் பாஜகவுடன் கைகோர்க்க தொடங்கிவிட்டார். இந்த நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விட்டதால் இதுவரை மக்களவையில் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு வந்த தங்களுக்கு தனி இடத்தில் இருக்கையில் ஒதுக்க வேண்டும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு திமுக எம்பி கனிமொழி கடிதம் எழுதியிருந்தார். அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியிருந்த அவர் தற்போது மக்களவையில் காங்கிரஸ் கட்சி அல்லாத தனி இடத்தில் திமுகவுக்கு இருக்கை ஒதுக்கி தரப்படும் என்று ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் காங்கிரஸ் திமுக கூட்டணி முற்றிலுமாக உடைந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து விட்டார்கள். இனிமேல் இந்த கூட்டணி இணைவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. கருப்பு கோட் மாட்டினால் இவரெல்லாம் பெரியாரா? கூடிய சீக்கிரமே தாவேகாவுக்கு முடிவுரை எழுதி ஆட்சியை பிடிப்போம். விஜயை அட்டாக் செய்த உதயநிதி. தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள தலைகீழ் மாற்றம் காரணமாக நடிகராக இருந்த விஜய் முதலமைச்சராகவும் இன்னொரு நடிகராக இருந்த உதயநிதி எதிர்க்கட்சித் தலைவராகவும் உருவெடுத்துள்ளனர். இந்த நிலையில் விஜய் குறித்த கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வெளியிட்டு வரும் உதயநிதி நேற்று நடந்த ஒரு திமுக கூட்டத்தில் மீண்டும் அவரை அட்டாக் செய்திருக்கிறார். அதில் கருப்பு கோட்டு போட்டவர்கள் எல்லாம் பெரியார் ஆகிவிட முடியாது, ஆனால் இங்கு சிலர் நான் தான் வாழும் பெரியார் என்பது போன்று கருப்பு கோட் போடுகிறார்கள். ஆனால் அவர் கோட் போடுவதில் நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லா விஷயங்களையும் அவர் கோட்டை விடுகிறார்.
அதோடு ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்தில் எந்த உருப்படியான திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. சோஃபா மாடல் ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது. முந்தைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த முதல் நாளில் மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தில் முதல் கையெழுத்து போட்டு தொடங்கி வைத்தார். ஆனால் இவர் அப்படி எந்த திட்டத்தையும் தொடங்கி வைக்கவில்லை. சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறியவர் இப்போது வரை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார் என்று கூறியுள்ள உதயநிதி, இந்த தேர்தலில் திமுக ஒன்றும் மிக மோசமான தோல்வியை சந்திக்கவில்லை. 16 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் விஜய் ஆட்சி அமைத்திருக்கிறார். அதோடு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னென்ன கூத்தெல்லாம் நடத்தினார்கள் என்பது எல்லோருமே பார்த்தோம். வெளியில் தூய சக்தி போன்று தங்களை காட்டிக்கொண்டு திரைமறைவில் எப்படிப்பட்ட துஷ்ட சக்தியாக செயல்பட்டார்கள் என்பதை நாடே அறியும். அதனால் இந்த தாவேகா அரசின் முகத்திரை கூடிய சீக்கிரம் மொத்தமாக கிழிய போகிறது. இப்படிப்பட்ட விஜய் எங்களை ரீல்ஸ் போட்டவர்கள் இன்றைக்கு செய்தி பார்க்கிறார்கள் என்று கூறுகிறார். யார் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது ஊருக்கே தெரியும். விஜய் நடத்தும் இந்த சினிமா திரையாட்சி கூடிய சீக்கிரமே கலைய போகிறது. மீண்டும் தலைவர் ஸ்டாலின் பதவியேற்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதனால் நான் தான் நிரந்தர முதலமைச்சர் என்று யாரும் மார்த்தட்டி கொள்ள வேண்டாம். திமுகவை போன்று தடுக்கி விழுந்த கட்சியும் கிடையாது, எழுந்து வந்த கட்சியும் கிடையாது. அதனால் இப்போது விழுந்தாலும் கூடிய சீக்கிரமே நாங்கள் வீறிட்டு எழுவோம் என்று பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அடுத்த செய்தி, விசிகாவை பலவீனப்படுத்தும் மு.க.ஸ்டாலின் 2 விக்கெட்டுகளை தட்டி தூக்க முடிவு. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து விட்டதால் கடுமையான கொந்தளிப்பில் இருந்து வருகிறார் மு.க.ஸ்டாலின். இதன் காரணமாகவே காங்கிரஸில் இடம்பெற்றுள்ள இந்தி கூட்டணியிலிருந்து வெளியேறி தேசிய அளவில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ஸ்டாலின் அடுத்து திருமாவளவனின் விசிகாவை பலவீனப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். தான் எவ்வளவோ தடுத்து நிறுத்தியும் தனது சொல்லை கேட்காமல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவர் ஆதரவு கொடுத்து விட்டதால் அவர் கட்சியை ஆட்டம் காண வைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே இஸ்லாமியரான ஆளுநர் ஷா நவாஸ் என்பவரை திமுகவுக்கு இழுப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்த மு.க.ஸ்டாலின் இப்போது விசிகாவின் இன்னொரு முக்கிய புள்ளியான பனையூர் பாபு என்பவரையும் தட்டி தூக்கியிருக்கிறார். இவருக்கு தேர்தலில் போட்டியிட திருமாவளவன் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதால் அதிருப்தியில் இருந்து வந்தார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆளுநர் ஷா நவாஸ் மற்றும் பனையூர் பாபு 2 பேரையுமே தற்போது மு.க.ஸ்டாலின் திமுகவில் இழுப்பதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருக்கிறார். இதன் மூலம் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சி பலவீனப்படுத்தி திமுகவுக்கு ஒரு புதிய பலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். இதேபோன்று காங்கிரஸ் மட்டுமின்றி விசிகாவில் உள்ள இன்னும் பல முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மாஜி அமைச்சர்கள் அடங்கிய ஒரு டீமை களத்தில் இறக்கிவிட்டுள்ள ஸ்டாலின் விசிகாவில் இருந்து திமுகவில் இணையும் நபர்களுக்கு மாவட்ட ரீதியான பொறுப்புகளை கொடுப்பதற்கும் திட்டமிட்டுள்ளார். இப்படி ஆள் பிடிக்கும் வேளையில் மு.க.ஸ்டாலின் இறங்கிவிட்டதால் அவரது கூட்டணியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள அத்தனை கட்சிகளுமே பீதியடைந்துள்ளார்கள்.